Taste the Daily. கோவிந்தராஜன் சார், ஃபீல்டுல இந்த பிஎல்ஓக்கள் போறாங்கல்ல, கூடவே திமுக பிஎல்ஏக்கள் போறாங்கல்ல, ஃபீல்டுல என்ன நடக்குது விவரிச்சு சொல்லுங்க. அதாவது ஃபீல்டுல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இன்று மத்திய அந்த தரவுகள் பிரகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த தரவுகள் பிரகாரம் ஏறத்தாழ 6,19,00,000 ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதுல பதிவேற்றம் செய்யுது, அதாவது டிஜிட்டைஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 3.76 crores, 3,76,00,000 ஃபார்ம் டிஜிட்டைஸ் ஆயிருக்குது. இது தேர்தலுக்கு 50% பணிகள் டிஜிட்டைஸ் பண்ணிருக்காங்க. இது மத்தியம் வந்த நிலவரம். அதாவது இப்ப சொல்லியிருக்கிற மாதிரி பிஎல்ஓ அவங்க வேலையை செய்யறதுக்கு எல்லா முனைப்புகளும் காட்டுறாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடியதை தடுக்கிறது யாருன்னா திமுகவுடைய இந்த பிஎல்ஏஸ்கள். உதாரணத்துக்கு தாம்பரம் பகுதியில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா ஊடகங்களையும் வந்திருந்தது. ஒரு பகுதியில் 510 ஓட்டு இருக்கிறத எடுத்துக்காட்டு அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, என்னங்க இது போல இருக்குன்னு. அவர் கேமரால பதிவு செய்யக்கூடாது தடுக்கிறாரு திமுகவுடைய அந்த ஏஜென்ட். அது எல்லா ஊடகங்களையும் பார்த்து இது பண்ணிருக்கலாம். ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு ஏன் பயம்? அந்த இடம் தடுக்கட்டுல போய் இது பண்றது ஏன் பயம்? இது பாத்தீங்கன்னாக்கா திமுக இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்குன்னே தேர்ந்தெடுத்தவங்க தான் திமுக. ஏங்க, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் ஓட்டே கள்ள ஓட்டு போட்டதுதானுங்க இந்த திமுக கட்சி. அவர் சிவாஜி கணேசன் ஓட்டு போட போறாரு, அவரும் அவருடைய மனைவியும் போறாங்க. கமலாமா ஓட்டு போட்டாங்க. இவருக்கு ஓட்டு யாரோ போட்டாங்க. யார் போட்டது? திமுக கட்சி தான் போட்டுக்குது. இதெல்லாம் கை தேர்ந்தவர்கள் திமுக கட்சிக்காரர்கள். நான் வரேன், புரிஞ்சுதா மேடம்? என்ன நடக்குது அப்படிங்கறத தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். இப்ப என்னன்னா, ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பிஎல்ஓக்கள் கூட பிஎல்ஏக்கள் திமுக காரங்க மட்டும்தான் போறாங்க ஃபீல்டுல பார்த்தவரை. அதனாலதான் நான் அங்க கேட்டேன். ஆனா இத தடுக்க வேண்டிய முதலமைச்சர் எல்லா கட்சிகளுக்கும் அங்க நீங்க வழிவிடணும் அப்படின்னு சொல்ற, அத அவரு சொல்லல. ஆனா அதுக்கு மாறா எஸ்ஐஆர் எனக்கு புரியல, எஸ்ஐஆர் எனக்கே புரியல, இதை நாங்க எதிர்க்கிறோம்னு சொன்னா பார்க்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, இதை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க கூடாது போல அப்படின்னு நினைச்சு யாரும் ஃபில் பண்ணி கொடுத்துற கூடாது அப்படின்னு மக்களை தவறா வழி நடத்துறது தான் இது. அதனால மக்களுக்குள்ள நம்பல 50% மக்கள் அவங்க பாட்டுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் அப்புறம் பாத்துக்கலாங்க. இது நான் இங்க தாங்க பிறந்தேன், நான் செத்தா கூட இங்க தான் சாவேன், என்ன எரிக்கிறீங்களோ புதைக்கிறீங்களோ இங்க தாங்க. அப்படி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான இந்த குடிமக்களை நீங்க இந்த நாட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய குடிமக்களை நீங்க இங்க இருக்கீங்களா இல்லையா, நீங்க இந்த நாடு தானா இந்த ஊரு தானா அப்படின்னு கேட்கும் போது அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கு. இந்த வாக்காளர் இங்க இருக்கிறாரா இல்லையா, உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது கேக்குறது அப்படின்னா அப்ப இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சாதான் முன்னாடி கொடுத்த ஓட்டர் ஐடி எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க இத சுத்தமா செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல. அதற்கான ஒரு நேரம் இல்லையே, ஒரு அவகாசம் இல்லையே. இதுல எத்தனை பேர் விடுபட்டு போய் அவகாசம் இல்லாம 50% வாங்கி இருக்காங்க. மீதி 50% இருக்கு இல்லையா, மீதி 50% தொழிலாளர்களா இருக்கிறாங்க இல்லையா, காலையில போனாங்கன்னா அப்புறம் இது கூட அடைஞ்ச மாதிரி சேருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சரியா கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பதட்டம் எங்களுக்குள்ள வருது. அந்த மாதிரி இவ்வளவு பதட்டம் இருக்கு. ஐயோ, வேலைக்கு போனவங்களுக்கு எல்லாம் அதை கொடுத்துருவாங்களா இல்லையா, ஐயோ சாயங்காலம் வாங்குவாங்களா காலையில கொடுப்பாங்களா, இவ்வளவு பதட்டம் இருக்கு. 1.25 கோடி பெண்களுக்கு தகுதி இல்ல, 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்ப பெண்கள் பரித வச்சிருப்பாங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பதட்டம் வரலையா? இல்லையா, இப்ப சொல்லி இருக்காங்க சாதகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு எதுல பிரச்சனை? இங்க இறந்தவர்களை நீக்கினா இங்க நம்மளுடைய வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற திட்டம் தான். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஓட்டுரிமை அப்படின்றது சும்மா கிடைச்சிருச்சா? எத்தனை பேர் போராடி அதுக்கப்புறமா நம்ம இந்த ஓட்டுரிமை
திடீர்னு இந்த நாட்டுல வந்து நீங்க ஆளே கிடையாது அப்படின்னா போய் நிக்கிறது? பீகார்ல நடந்திருக்கு, இப்ப தமிழகத்திலயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. எந்த இடத்துல நீங்க வந்து ஓட்டு போட தகுதி இல்லைன்னு யாராவது சொல்லிருக்காங்க? பீகார்ல இத்தனை லட்சம் வாக்காளர்கள் 50% படிவத்தை கொடுத்திருக்காங்களே, எங்கயாவது ஏதாவது சிக்கல் வந்திருக்குதா? இன்னும் வரைவே வரலங்க. இன்னும் வரைவு வந்து இன்னும் வெளியிடவே இல்ல. வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பதட்டம். 60 லட்சம் ஓட்டு நம்ம போட வேண்டியது. ஏன்னா போன 2021ல ஓட்டு வித்தியாசமே 6 லட்சம் தான். மட்டும் யோசிச்சு பாருங்க. வெறும் 6 லட்சம் தான், 6 லட்சத்துக்குள்ளதான் ஓட்டு. 60 லட்சம் ஓட்டு போச்சுன்னா அப்புறம் எப்படி ஜெயிப்போங்கிற பயம் திமுக வந்துருச்சு. அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஒரு மனுஷன் குடிமகனா இல்லையா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஒரு பாகம் எண்ணுல பாகம் எண் 154 ஒரு சட்டமன்ற தொகுதியில பாகம் எண் 154 வரிசை எண் 207 அவர் இறந்துட்டாரு. சரி, இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணணுமா வேண்டாமா? அது எல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? செக் பண்ணனும். அவங்க நீக்கணும். ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த 207ங்கிற நம்பர் யாரோ அவங்கள நீக்கணுமா வேண்டாமா? நீக்கணும் தான். சரி, இன்னொரு 405ல இருந்து 410 வரைக்கும் ஒரு குடும்பம் அங்க இருந்து வேற ஒரு தொகுதிக்கு போயிட்டாங்க. சரி, அவங்கள அந்த தொகுதி அந்த பாகம் எண்ணில இருந்து நீக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க? இருங்க மேடம், அந்த 405 410 வரைக்கும் எஸ்ஐஆர்ல தான் இருக்கல. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அந்த தகவல்களை கொடுங்க. இல்ல புதிய உறுப்பினராக நீங்க சேர்க்கணுமா, புதிய வாக்காளர் அதையும் நீங்க ஃபில் பண்ணுங்கன்னு எல்லா ஆப்ஷனும் இருக்குல்ல. அதை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்தாங்கன்னா இப்ப வந்து திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்காங்கன்னா அங்க கொடுத்தாங்கன்னா மாத்தி வரப்போகுது. வேற என்ன உங்களுக்கு அது வரணும் அப்படின்ற பதட்டம் தான் எங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், பதட்டப்படுறீங்களே. சில தொகுதிகள் புதுசா வந்து எவ்வளவு பதட்டமா இருக்கு. உண்மையிலுமே அந்த பதட்டம் புரியுது. அதுதான் ஒரு பதட்டம். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி போட முடியாம போயிருமே. இது நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு இதுல வேற எந்த மாதிரி ஜனநாயகம் இல்ல, இந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, எந்த மாதிரி இல்ல மேடம். இப்போ அது பாட்டுக்கு எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நான் சொல்றேன். இப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல கூட நம்ம எல்லாருக்குமே ஓட்டுரிமை இல்ல. அப்பவே கூட படிச்சவங்களுக்கும் அதே மாதிரி சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா தாண்டி வந்து இல்ல அவ்வளவு அதுதாங்க அவ்வளவு அப்புறமா தான் நம்ம வந்திருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி வந்து வந்திருக்கிறோம். சரியா, போயிடக்கூடாது, அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். சரி, அதுக்காக தாங்க நம்ம மறுபடியும் சொல்றோம் ஒரு ஓட்டு கூட போயிடக்கூடாது. எக்ஸாஜரேஷன் பாருங்களேன். இன்னும் கூட இறந்தவர்களுடைய ஓட்டை நீக்கணும், குடிமாறி போனவங்களை நீக்கணும், புதுசாக குடி வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு இங்க சொன்னா அத பண்ணக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறது. இப்ப நான் சொல்றேன், உண்மையிலுமே திமுக பதற்றத்தை சொல்லுது. அதே சமயத்துல அந்த பக்கம் என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல மேடம், திமுக அமைச்சர் சேகர் பாபு நேத்து பேசுறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திமுக தான் இறங்கி வேலை பார்க்குது, வேற எந்த கட்சியும் இல்ல. நீங்க தான் எதிர்ப்பு தானே, அப்புறம் அங்க போய் வேலை பார்க்கறீங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஓட்டு போனா பரவாயில்லையா? என்ன பேச்சு இதெல்லாம்? சொல்லுது அதுக்காகத்தான பண்றதுக்கு பிஎல்ஓக்களை நியமிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்ப பிஎல்ஏவை ஏன் போட்றீங்க? பிஎல்ஏவை ஏன் போட்றீங்க? சட்டத்துக்கு விரோதமா அவங்க இருக்காங்க. சட்டத்துக்கு விரோதமா அவங்க இருக்காங்க. தேர்தல் ஆணையம் நீக்க வேண்டியதானே? பிஎல்ஏ திமுகவுக்கு மட்டும்தானா? மத்தவங்க எங்க? நானும் அததான் கேக்குறேன். நானும் அதையே தான் கேக்குறேன். தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற எந்த தகவலும் மற்ற கட்சி பிஎல்ஏக்களுக்கு போறதில்ல. ஒண்ணு, இன்னொன்னு பிஎல்ஓக்கள் கிட்ட கொடுக்கிற அந்த படிவங்கள் எல்லாமே பிஎல்ஏ திமுகவினுடைய பிஎல்ஏ 1 பிஎல்ஏ 2 அவங்க கைகள்ல எப்படி போகுது? இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டு அரசு கீழே இருக்கா? அப்ப கையாளாத தேர்தல் ஆணையம் நீங்க சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் கையாளாத தேர்தல் ஆணையம் நீங்க சொல்றீங்களா? தமிழக அரசு முதலமைச்சர் சொன்னாரு. ஏன்னா பிஎல்ஓக்கள் சரியா வேலை பார்ப்பாங்களான்னு தெரியாது,
ஒண்ணு இல்ல திமுக பேச்சாளர்கள் சொல்றாங்க அட்டெண்டன்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாம் வந்து துப்புரவு பணியாளர்கள் கிட்ட எல்லாம் பிஎல்ஓவா போட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு அந்த பிஎல்ஓக்களே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு பிஎல்ஓ சொல்றாரு எனக்கு வந்து எழுத படிக்கவே தெரியாதுங்க, என்ன போய் போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு பிஎல்ஓ சொல்றாரு. என்ன சொல்றீங்க இதுக்கு? அந்த மறுபடியும் இல்ல கேவலப்படுத்துறோம். இந்த மாதிரி பாசிசத்துக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. பாசிசம் அப்படின்றது பெரிய சொல்லுங்க, அத கொண்டு வந்து நீங்க சாதாரண தெரியல அப்படின்னு சொல்றது அரசு அதிகாரிய இல்ல ஒரு பாக்குறது இல்லையா? பிஎல்ஓ அவரே சொல்றாரு எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாதுங்க, என்ன இந்த வேலை யார் பண்ணது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க சொல்லுங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அரசு அலுவலர்கள் தானே போய் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்கு? இருங்க, திமுகவோட திட்டம் இருக்குல்ல, நான் முதல்வன் திட்டம், இல்லந்தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வி, அதெல்லாம் யார் பண்றாங்க? சரி, இதே அரசு அலுவலர்கள் ஒண்ணுல இடைநிலை கல்வி ஆசிரியர்கள் அவங்க தான போறாங்க. டார்கெட் அப்ப அதெல்லாம் வந்து சரியா நிக்குதா? இதுக்கு டார்கெட் இருக்கா? இந்த காலத்துக்குள்ள இப்படி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கா? ஏன்னா நீங்க திட்டத்தை செயல்படுத்தினாதான் அந்த டார்கெட் மருத்துவம்னு சொன்னீங்கல்ல, அது டார்கெட் வைக்க முடியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுதா நல்லா இருக்கான்னு எப்படி தெரியும்? தெரியுது இல்லையா? எப்ப தெரியும்? அப்போ ஒரு மாசத்துல வந்து இவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம என்னன்னா கள்ள ஓட்ட விட்டு கள்ள ஓட்டு முடியாது அப்படின்றத உங்களுக்கு கவலையே இல்லையே. வர கோவிந்தராஜன் சார், எஸ்ஐஆர் விவகாரத்தை ஓட்டுரிமை போயிருச்சு, அது போயிருச்சு, இது போயிருச்சுன்னு ரொம்ப பெரிய பூதாகரமா மாத்தி வச்சிருக்காங்களே, ஏன்? அதாவது திமுக வந்து எப்பவுமே இது போல எது நடக்காதோ அதை தான் அவங்க வந்து முதல்ல வச்சு பேசுவாங்க. உதாரணத்துக்கு நீட்டை சொல்லலாம், நீட்டு எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனாலும் அதை வந்து ஒரு பேசும் பொருளா வச்சுக்கிட்டு பண்றது. அதே போல இந்த எஸ்ஐஆர் வந்து இது வந்து தமிழகத்துல சிறப்பா செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு இதுல எதிர்கட்சி தலைவர்கள் இது பண்ணிருக்காங்க. அதை வந்து இப்ப வந்து முன்னிலைப்படுத்தி இது பண்ணிருக்காங்க. ஆனா மக்களிடையே இது எடுபடவில்லை. உதாரணத்துக்கு அந்த பிஎல்ஓ படிக்கிறதுக்கு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? வாபஸ் வாங்கிட்டாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் திறம்பட அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ இது போல இந்த திமுக அரசு என்னென்னமோ இந்த மாயஜால வித்தையெல்லாம் காட்டி இது எப்படின்னா முடக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. உச்ச நீதிமன்றம் போனாங்க, குட்டு வாங்கிட்டு வந்தாங்க, எதுவுமே நடக்க விடாதபடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கோ நேற்றைக்கோ பார்த்தேன், திரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் வந்து, சார் எஸ்ஐஆரை பத்தி நீங்க என்ன சார் பிரச்சனை கேளு, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஓடி குச்சி அவரு நழுவிதான் போறாரே ஒழிய அதற்கு ஒரு பதில சொல்றதுக்கு இதாக. ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி அவங்களால இந்த கள்ள ஓட்டு, இந்த விடுபட்ட ஓட்டு, இந்த இறந்தவர்கள் ஓட்டு, அது பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு பாகத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 30ல இருந்து 40, அதாவது 10% ஏறத்தாழ ஒரு பாகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூத்துல ஒரு 1000 பேர் இருந்தாலும் ஒரு 100 ஓட்டாவது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து விடுபட்டவர்கள், இந்த இறந்தவர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கும். அந்த இதை இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இப்ப நிறைய இது போல இது பண்ணலாம். போன தேர்தல் என் கண் முன்னாடி நான் பார்த்தேங்க, ஒருத்தர் வந்து ஓட்டு போட வராரு எனக்கு முன்னாடி, அவர் வீட்டுல அன்னைக்குதான் அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணிட்டு வராரு, அவங்க அப்பா ஓட்ட இவங்க போட்டாங்க திமுக காரங்க. ஓகே, என் கண் முன்னாடி பார்த்தேன். இதுதான் திமுகவினுடைய ஒரு கை வந்து அவங்க சொல்றது எக்ஸாஜரேஷன் சொன்னா நீங்க சொல்றது எக்ஸாஜரேஷனா தெரியாதா? கள்ள ஓட்டு போட்டாலே திமுக தான் போடுது அப்படிங்கறது ஒரு எக்ஸாஜரேஷன் போடுறாங்க. 2006 உள்ளாட்சி தேர்தல்ல ரவுடிகளை வைத்துக் கொண்டு ஒரு பங்கர், ஒரு தேர்தல் பூத்தையே வச்சு போட்டு கள்ள ஓட்டு போட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரவுடியை வச்சுக்கிட்டு இவங்க திமுக இப்படி இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணான்னு தெரியும். அதே ரவுடி அப்புறம் என்கவுண்டர்ல போட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அதே ரவுடி அப்புறம் என்கவுண்டர்ல போட்டாங்க. இதுதான் திமுகவினுடைய ஒரு இது. மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க பூத் கேப்சரிங் நடக்கும். ஆனா இங்க திமுக பாத்தீங்கன்னா பூத் கேப்சரிங் நடக்காது. அந்த பூத்துக்குள்ள போய் கள்ள ஓட்டு போடுறதுல கை தேர்ந்தவர்கள் திமுக.
அதுதான் இப்ப வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களே. இவங்களுக்கு உண்டான பயம் என்னன்னா, இந்த நீங்க குறிப்பிட்ட மாதிரி 6 கோடி வாக்காளர்கள்ல 10% 60 லட்சம், அந்த 60 லட்சம் போயிடுதே அப்படின்ற ஒரு இதுலதான் இது பண்றாங்க. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்க, எனக்கு வந்த தகவல், நான் இருக்கக்கூடிய என்னுடைய பகுதியிலே ஒரு பிஎல்ஏவுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட திமுக கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எம்எல்ஏ ஊக்கத்தொகை 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு பிஎல்ஏக்கு 5000 ரூபாய் கொடுத்து வச்சுன்னு நீங்க வாங்க சேருங்க. அவங்களுடைய இது என்னன்னா, எல்லாரையும் கொண்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏத்தணும்னு ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. அந்த வாக்காளர் பட்டியல், வரை வாக்காளர் பட்டியல் வந்ததுன்னா இதெல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிரும். நிச்சயமா எக்ஸ்போஸ் ஆகும். அப்பதான் இருக்குது இதெல்லாம். அந்த வரை வாக்காளர் பட்டியல பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க கொடுத்திருக்கிறது 6 கோடியே 41 லட்சம் அந்த இது, அந்த ஃபார்ம்ஸ் இருக்கு. இது ஆஸ் பர் போன எலெக்ஷன்ல நடந்த இதுதான். சோ இப்ப வரை வாக்காளர் பார்த்தா எவ்வளவு நீக்கி இருக்கு, என்ன இது இருக்குன்றது அப்ப தெரிய வரும். அதனாலதான் இதெல்லாம் ஆலோசித்து இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் முன்பே பூத் லெவல் கமிட்டி போடுங்க, பூத் லெவல் கமிட்டி போடுங்க, பூத் லெவலுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த வேலையை இப்ப வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலத்தோட முடிவெடுது. தேர்தல் கமிஷன் ஏறத்தாழ 68,467 பூத்துகள்ல கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த கேம்ப்ல போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் எப்படி தெரியாதவங்க எல்லாம் போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியும் தான் அங்க வந்து இருக்காங்க, எல்லா கட்சி பிஎல்ஏஸ் இருக்காங்க, இது பண்ணி கொடுக்க திறம்பட செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நடக்கும் திமுக எதிர்பார்க்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திமுக நம்ம சொல்லிட்டாங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்க, யாரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன் இந்த நெரேட்டிவ், ஏன் நாங்க தான் ஃபீல்டுல வேலை பார்க்கறோம், மற்ற கட்சிகள் வரலன்னு ஏன் இந்த ஒரு ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க? இந்த நெரேட்டிவ் ஏன் செட் பண்றாங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? இதனால என்ன லாபம்னாக்க, அந்த அரசியல் இந்த எல்லாத்துக்குமே நாங்க தான் இருக்கோம். உங்களுக்கு மக்களிடையே சக்சஸ் ஆயிருச்சு, அதையும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதையும் ஸ்டிக்கர் சக்சஸ் ஆச்சு, அதுக்கும் நாங்க தான் காரணம், எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான். ஆனா மக்கள் இதெல்லாம் வந்து நம்ப தயாராக இல்லை. மக்கள் இதை நம்ப தயாராக இல்லை. இது பாத்தீங்கன்னாக்க பெரிய பெரிய இதுல இது பாத்தீங்கன்னா புரியுது. இப்ப என்னன்னா, இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட பிஎல்ஏக்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இந்த இறந்தவர்களுடைய இதை வந்து நீக்க விட மாட்டேங்கிறாங்க, இல்ல பழைய அங்க இல்லாத வாக்காளர்களை வந்து நீக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா, நாளைக்கு அந்த வரை வாக்காளர் பட்டியல அது எல்லாமே வரும்ல. இப்ப பக்கத்து வீட்டுல வந்து அவங்க இல்ல, ஆனாலும் அவங்களுடைய பேர் வந்து லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா ஃபீல்ட்ல அது தெரிஞ்சு போயிரும்ல. அது கண்டிப்பா எல்லா பூத் ஏஜென்ட்டுக்கும் தெரியும்ல. அது இன்னும் பெரிய பிரச்சனை தான். திமுக இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கல்ல. அந்த அவங்க தைரியமா இதை பண்ண முடியும் எங்க, அது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஆனா இதையும் திமுக எப்படி போய் சமாளிப்பாங்கன்னா, எப்படி இவங்க நீதிமன்றத்துல போயிட்டு பீகார்ல போயிட்டு செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வரணும் சேர்ந்து யாரோ ஒரு XY Z கொண்டு வந்து இவர் தான் அவருன்னு நிக்க வைப்பாங்களோ, திமுக இந்த அளவுக்கும் செல்வார்கள். செத்து மறைந்தவர்களை இவர் தான் அந்த மறைந்தவர்னு சொல்லி வேற யாரோ ஒருத்தரை கொண்டு போய் நிக்க வைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தயாரா இருப்பாங்க. அது நீங்க உங்களுடைய கற்பனையா, அது உங்களுடைய கருத்தா கூட நான் விட்டுக்கிறேன். ஆனா இதே மாதிரி இந்த SIR விவகாரத்துல திமுகவுடைய இந்த இரட்டை பிரச்சனை இருக்கு தெரியுமா? எதிர்க்கவும் செய்யறது, வேலையும் பார்க்கிறது. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் மக்கள் மனசுல திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கொடுக்கும்? அதாவது மக்கள் மனசு, அவங்க கூட்டணி கட்சிகளே இது வந்து என்னடா அது, அங்க போய் எதிர்க்கிறாங்க, இங்க வந்து என்னடான்னா இப்படி போல பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சி யாருன்னா சேர்த்திருக்காங்களே இவங்க பக்கத்துல எந்த ஒரு தொகுதியில, அது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளா இவங்களோட இணைந்து இந்த பணிகளை செய்யறாங்களா? கூட்டணி கட்சிகளே இவங்களை வந்து இவங்க இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எண்ணி இது பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கூட்டணி கட்சி எடுங்க, எந்த ஒரு பூத்லயும் போய் எந்த இவங்களோட திமுக யாருமே வரலங்க. இந்த இதுக்கு அப்ப கூட்டணி கட்சி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து நம்பிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க, திமுக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடருங்க, வழக்குல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிட்டு நம்ம அதனால இவங்களை நம்பினாங்க. ஆனா மோசம் போயிட்டாங்க. இதேதான் நீட்டுக்கும் பண்ணாங்க. நீட்ல மாணவர்கள் எல்லாம் திமுக வந்து நீட் கேஸ் போட்டிருக்காங்க, நம்ம வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்கன்னா நம்பி நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க. இதேதான் நம்பிக்கை துரோகம். அதே போல SIR விவகாரத்தில் நல்ல வேளை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தவங்கள இப்ப தப்பிச்சுக்கிட்டாங்க. திமுக பேச்ச கேட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா என்ன நிலைமைக்கு ஆளாகி இருப்பாங்கிறது தொடர்பா இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். அதாவது வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவது ஒரு நல்ல செழிப்பா பயிர் வளரணும்னா களை எடுக்கணும். அந்த களை எடுப்பு தான் இந்த SIRன்றது. அந்த களையெல்லாம் எடுத்து பயிர் நன்றாக வளர்ந்து அதிக மக்கள், எப்படி பீகார்ல வந்து அதிக மக்கள் வந்து வாக்கு செலுத்தி ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு, ஆட்சியை தொடர்வதற்கு இது பண்ணாங்களோ, அதே போல
இங்கேயும் இந்த எஸ்ஐஆர்னால ஆட்சி எல்லாம் மாற்றத்துக்கு. வந்து அந்த கள்ள ஓட்டர்லாம் நீக்கி இறந்து விடுபட்டவர்களாம் நீக்கி நல்ல ஆட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த தலைமையிலே நல்ல ஆட்சியை ஏற்படுவதற்கு இந்த எஸ்ஐஆர் உறுதுணையாக இருக்கும். பார்க்கலாம், அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த எஸ்ஐஆர்னால என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்கலாம்.